அருகருகே இருந்த 2 கிராமத்துல பயங்கரமான ஏதோ ஒரு மரண வியாதி இருந்தது. அடுத்தடுத்து ஜனங்க இறந்துட்டே இருக்காங்க. என்ன இன்ஃபெக்ஷன்னு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு டாக்டர் அதை பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி அவர் ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெடிசன் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அவர் தனக்கிட்ட இருக்கிற 2 ஃபார்மசிஸ்ட் மருந்தாளுநர்களை அவர் அழைக்கிறார். அழைச்சிட்டு இவர் எழுதின அந்த ரிசர்ச்சோட நோட்ஸை என்னென்ன மருந்து எவ்வளோ அளவில் அதை கலக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை எழுதி இதை காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி கேர்ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி வேகமாக கொண்டு போய் 2 கிராமத்துக்கு, நீ ஒரு கிராமத்துக்கு போ, நீ ஒரு கிராமத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் ஒருவர் ரொம்ப நேர்த்தியாக உட்காந்து அதெல்லாம் எழுதி அவருக்கு புரியாததெல்லாம் கேட்டு எழுதி அதே அளவில் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வேகமாக கொண்டு போய் ஒரு கிராமத்தில் கொடுத்தார். அவங்கெல்லாம் பிழைச்சிட்டாங்க. இன்னொருவர் அதை அந்த நோட்ஸை காப்பி பண்ணுறதுக்கே அவருக்கு டைம் எடுத்துச்சு. ரொம்ப நிதானமாக பண்ணார். கடைசியில் அவருக்கு பண்ணும்போது அதுக்குள்ளார டாக்டர் போயிட்டார். அதனால் இவர் புரிஞ்சது புரியாததெல்லாம் இவர் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டார். கேர்லெஸ்ஸாக அதை மிக்ஸ் பண்ணார். போகிறதும் ரொம்ப லேட்டாக போனார். அந்த கிராமத்தில் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகமான மரணங்கள் நேரிட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் தவறு அந்த மருந்தில் இருந்துச்சா, தவறு அந்த டாக்டர்கிட்ட இருந்துச்சா, இல்லை இதை கொண்டு போய் அதை அந்த இடத்துல சேர்க்கிற அந்த தூதுவன் இடத்துல இருந்துச்சா? வேதாகமம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13:17 துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மை உள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். ஸோ 2 விதமான மெசஞ்சர்ஸ், தூதுவர்கள். அதை குறித்து பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஒருவன் துரோகமுள்ள தூதுவன், இன்னொருவன் உண்மை உள்ள ஸ்தானாபதி. நம்ம கடந்த வாரத்தில் ஸ்தானாபதியை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். 2 கொரிந்தியர் 5:20 உண்மை உள்ள ஸ்தானாதிபதி, நம்ம கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஸ்தானாபதியாக இருக்கிறோம்? துரோகமுள்ள ஸ்தானாபதி எப்படி இருப்பான்? நீதிமொழிகள் 26:6 மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். அதாவது ஒரு முட்டாள் கையில் செய்தியை கொடுத்து அனுப்புனவன் தன்னுடைய காலையே வெட்டிக்கிட்டு நஷ்டத்தை குடிக்கிறானா. ஹி ட்ரிங்க்ஸ் டேமேஜ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:26 பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். ஸோ சோம்பேறித்தனமாக அந்த கொடுக்கப்பட்ட மெசேஜை பற்றின ஒரு கேர்ஃபுல்னஸ் இல்லைன்னா அவன் அனுப்பினவருக்கு எரிச்சல் உண்டாக்குகிறவனாய் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே நேரத்தில் உண்மை உள்ள ஸ்தானாபதி எப்படி இருக்கிறான்னா, நீதிமொழிகள் 25:13 கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது அவன் மனதுக்கு குளிர்ச்சியாக, பரவாயில்ல நான் இவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு எஜமான் அங்கே அவருடைய மனது குளிருமா. ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களே சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் ரசிக்கிறார். தன்னுடைய மெசேஜை எடுத்துகிட்டு போய் உண்மையாய் சொல்லுகிற அந்த சுவிசேஷகனுடைய பாதங்களை ரசித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே 2 விதமான ஸ்தானாபதி. ஒன்று துரோகமுள்ள ஸ்தானாபதி, இல்லைன்னா உண்மையான ஸ்தானாபதி. எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நியூட்ரல், நடுநிலை என்பது கிடையவே கிடையாது. ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம். நம்ம எல்லாருமே முன்னே ஆகாயத்து அதிகார பிரபுவுடைய பிள்ளைகளாக இருந்தோம், இப்போ நம்ம விசுவாசிங்கன்னு சொல்லிக்கிறோம். ஸோ ஐதர் தேட் ஆர் திஸ், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கு நாம் தேவனுக்கு துரோகமுள்ள ஸ்தானாபதியாக இருக்கிறோமா, உண்மையானவர்களாக இருக்கிறோமா? அவருடைய பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையுமா இருக்கிறோமா, இல்லை அவருடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அவர் தன் கால்களையே நான் தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைந்தேன் என்று வருத்தப்படுகிறத்தக்கதாய் நம்ம நடந்துக்கிறோமா, இல்லை அவர் நம்முடைய பாதங்களை பார்த்து ரசிக்கத்தக்கதாய் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஸ்தானாபதிகள் இருந்தாங்க. அதிலிருந்து ஒரு 3 காரியங்களை, 3 பாடங்களை நம்ம இந்த நாளில் படிக்கலாம்.
எப்தாவுடைய ஸ்தானாபதி. எப்தா இஸ்ரவேலின் சேனாபதியாய் நியாயாதிபதியாய் இருந்தார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 12லேருந்து 28ஆம் வசனங்கள் வரைக்கும் அம்மோன் புத்திரர் அங்கே சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வரும்போது இந்த எப்தா செய்த முதல் வேலை என்னன்னா, நியாயாதிபதிகள் 11:12 அவர் அந்த அம்மோன் ராஜா கிட்ட தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றதுக்கு உனக்கும் எனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது, அங்கே சமாதான பேச்சுவார்த்தை, எதுக்குப்பா சண்டை, என்ன பிரச்சனை, பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறார். நம்மளா இருந்தால் சண்டைன்னா நீ ஒன்று சொன்னா நான் 10 சொல்லுவேன் அப்படின்னு இல்லை, எடுத்த உடனே சமாதானத்தை, அவங்க சண்டைக்கு வந்தாலும் நாம் சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்கிறோமா. மத்தேயு 5:9 இயேசு கிறிஸ்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்ணாதவர்கள், சண்டைக்கு எடுத்தோடனே போகிறவர்கள் யாருடைய புத்திரர்? ரோமர் 12:18 பவுல் எழுதுகிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். ஸோ முதலாவது எப்தா செய்தது சமாதானத்தை நாடினார். இரண்டாவது எப்தா என்ன செய்கிறார்னா, வரலாற்றை துல்லியமாய் அறிந்து அதை எதிரிக்கு அறிவிக்கிறார். அதான் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 14லேருந்து 27 வரைக்கும் இவர் முதல்ல கேட்டு விடுறாரா, எதனாலப்பா சண்டைக்கு வரீங்கன்னு. அப்போ 13ஆம் வசனத்தில் அம்மோன் ராஜா தவறான ஒரு தகவலை அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எகிப்துலேருந்து இஸ்ரவேலர் வெளியே வரும்போது நீங்கள் தேவையில்லாமல் எங்களோட சண்டை போட்டு எங்களோட லேண்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, எங்களுடைய தேசத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதனால நீங்கள் வேணால் அதை சமாதானமாக கொடுத்துருங்க, நம்ம சண்டை இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ எப்தா திருப்பியும் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அங்கே ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸை அக்யூரேட்டாக சொல்லி அங்கே அனுப்புகிறதை நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, எகிப்துலேருந்து புறப்பட்டு நாங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தோம், அதுக்கு பிறகு ஏதோம் ராஜாக்கிட்டையும் மோவாப் ராஜாட்டையும் அவங்களுடைய தேசத்தை நாங்கள் கடந்து போகிறோம்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டோம். அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, அதனால் நாங்கள் சுற்றி போய் அர்னோன் நதிக்கிட்ட நாங்கள் பாளையம் இறங்கினோம். அங்கேருந்து திரும்பி நாங்கள் அம்மோன் ராஜா, அம்மோன் எமோரியர் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அம்மோன் ராஜா கிட்ட நாங்கள் எங்களுடைய ஸ்தானாபதியை அனுப்பி உங்கள் நாட்டு வழியாக நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டோம். அப்போ ராஜாவாக இருந்தவர் சீகோன், அவர் பெர்மிஷன் கொடுக்கல, அதோட விடலை, அவங்க எல்லாரும் படையை திரட்டிட்டு வந்து எங்களோட சண்டைக்கு வந்தாங்க இஸ்ரவேலரோட. 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவன் ஜனங்களையும் அவனுடைய எல்லை எல்லாத்தையும் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சரித்திர உண்மையை அங்கே சொல்லி அனுப்புகிறதை பார்க்குறோம். ஸோ ஃபேக்சுவல் ட்ரூத் அங்கே சொல்லுகிறார். இமோஷனல் ப்ராப்பகேண்டா பண்ணலை. சத்தியத்தின் ஸ்தானாபதிகளாக இருக்கிற நாம், சத்தியத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்விதத்திலும் இமோஷனலாக அதை ப்ராப்பகேண்டா பண்ணக்கூடாது. ஃபேக்டை தான் நம்ம சொல்லணும், சத்தியத்தை சத்தியமாக. இந்த இடத்துல அதுதான் துல்லியமான வரலாற்றை அவரங்க சொல்லி அனுப்புகிறதை பார்க்குறோம். ஸோ இமோஷனல் ப்ராப்பகேண்டா டெவிலிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் தாவீதின் மகனாகிய அப்சலோம் ராஜா கிட்ட நியாயம் கேட்க வர்றவங்களெல்லாம் இவர் பட்டணத்தோட வாசல்லே நின்றுட்டு அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுத்து அவங்க மேலே பரிதாபப்பட்டு, உன் நியாயத்தை விசாரிக்க இங்கே யாருமே இல்லை, நீ உன் நியாயம் உண்மையானது அப்படின்லாம் சொல்லி இந்த பிரகாரமாக அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார். பாருங்க, ஆனால் இஸ்ரவேல் மனுஷருக்கு அறிவு எங்கே போச்சு? தாவீது ராஜா எவ்வளோ அழகாக அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை விட்டுட்டு இங்கே இமோஷ்னலாக ப்ராப்பகேண்டா நடந்த உடனே அதை நம்பி இஸ்ரவேல் ஜனங்க அதற்கு செவி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். தாவீது ராஜா தேசத்தை விட்டு வெறுங்காலோடு விரட்டப்பட்டார். அங்கே கடைசி அது அப்சலோம் இமோஷ்னலாக பண்ணி அவங்க ராஜாவாக சிங்காசனத்தில் உட்காந்தான். ஆனால் அவனுடைய முடிவு என்ன? கர்வாலி மரத்தில் தொங்கி அதுக்கு பிறகு அவன் பட்டயத்தால் குத்தப்பட்டு மரித்து போனதை நாம் பார்க்குறோம். ஸோ ஜனங்களும் ஈஸியாக சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான தூண்டுதல்களுக்கு செவி கொடுப்பாங்க. ஆனால் சத்தியம் தெய்வீகமானது, உணர்ச்சி பூர்வமான தூண்டுதல்கள் பிசாசினுடையது. இன்னொரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா மத்தேயு 27:20
பரபாச விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும். அதாவது இயேசுவை சிலுவையில் அறையணுமா இல்லை பரபாசையா அப்படின்னு அங்கே பிலாத்து கேட்குறப்போ அங்கே பிரதான ஆசாரியர் மூப்பர்லாம் ஜனங்களை ஏவி விட்டாங்களாம். பரபாச விட்டுவிட கேளுங்க, இயேசுவை கொலை செய்ய கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஏவி விட்டாங்க. அதே மத்தேயு 27, 22, 23 வசனங்களில் அவர் பிலாத்து ஏன் இவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேசுகிறதற்கு அவங்க ரெடியாக இல்லை. இன்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவங்க சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ உணர்ச்சியை தூண்டி விடும் பொழுது ஜனங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாமல், அதுலேயும் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே அவ்வளோதான், ஊரே அங்கே சேர்ந்து என்னதுன்னே தெரியாமல் எல்லாரும் சேர்ந்து அந்த உணர்ச்சிக்கு கட்டுப்படுகிறத நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் இங்கே எப்தா தன்னுடைய ஸ்தானாதிபதிகள் இடத்துல சத்தியத்தை சத்தியமாக சொல்லி விடுகிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தனக்கு வந்த 3 சோதனைகளையுமே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-10 வரைக்கும் எழுதி இருக்கிறதே. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன எழுதி இருக்கிறது என்று தெரிந்தால் நமக்கு எதிராய் வருகிறதான சத்துருவன் போராட்டங்களை நம்ம எளிதாய் ஜெயிக்க முடியும். 3ஆவதாக இந்த எப்தா என்ன செய்தாரு? தேவனை அழைக்கிறார். ஆண்டவரே, நான் இப்படிலாம் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராக. நியாயாதிபதிகள் 11:27 அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் தான் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறீங்க, அதனால் நீர் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று தேவனை நியாயத்திற்கு அழைக்கிறார். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. 1 சாமுவேல் 24:12 தாவீதை சவுல் துரத்திட்டு வராரு, பிரச்சனை பண்ணுறாரு. அதாவது தாவீது நன்மை தான் செய்தாரு, அதற்கு தீமை செய்வதற்காக, தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் விரட்டிட்டு வராரு. அப்போ ஒரு குகையில், என்கேதி வனாந்தரத்தில் ஒரு குகையில் தாவீதும் அவருடைய மனுஷரும் இருக்கிறாங்க. இருட்டுக்குள்ளார தெரியாமல் சவுல் அங்கே உள்ளார போகிறாரு. ஆனாலும் தாவீது தீமை செய்யலை, அவருடைய சால்வையின் தொங்கலை மட்டும் இவர் வெட்டி எடுத்துக்கிறாரு. சவுல் வெளியே போன பிறகு தாவீது சொல்கிறாரு, நான் உன் மேலே கையை போட மாட்டேன், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தத்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். கடைசியில் சவுல் ராஜாவுடைய முடிவு என்ன? பெலிஸ்தரோட வில்வீரரால் காயப்பட்டார். கடைசியில் தன்னுடைய ஈட்டியையே நட்டு அதில் விழுந்தவர் மரித்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 3ஆவதாக எப்தா நியாயாதிபதியாகிய கர்த்தரை அழைக்கிறார். 4ஆவதாக பார்க்குறோம் எப்தாவுடைய அந்த வேண்டுதல். இவர் சத்தியத்தை எடுத்து சொன்னார், ஆனால் அந்த அம்மோன் ராஜா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹி வாஸ் ரிஜெக்டட். நியாயாதிபதிகள் 11:28 அம்மோன் புத்திர ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான், கேட்கல. இந்த சத்தியத்தை சொல்லும்போது கேட்க மாட்டாங்க, மேக்சிமம் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. நமக்கு யாத்ராமம் 7:13 பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். திருப்பி நமக்கு தெரியும், மோசே போய் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் போய் சொல்லும்போது பார்வோன் கடினப்படுத்தி கொண்டே இருந்ததை நம்ம பார்க்குறோம். 5ஆவதாக கர்த்தரங்க யுத்தம் பண்ணினார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29-32 வசனங்கள் வரைக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார், கர்த்தர் அவர்களே அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவரே அங்கே எப்தாவின் மேலே இறங்கி அந்த யுத்தத்தில் அம்மோன் புத்திரர் மேலே ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ யுத்தத்தை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டா என்ன, நீங்கள் சும்மா இருந்தால் அவர் என்ன செய்வார்? நமக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவரே நீங்கள் நியாயம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சண்டை போடாமல் அவரை அழைத்தால் அவர் கண்டிப்பாக அதை செய்வார். ஸோ எப்தா ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார். அதுலேருந்து நம்ம படிக்கிற 5 விஷயம் என்ன? முதல் காரியம், நமக்கு விரோதமாக சண்டை வந்தாலும் சமாதானத்தை தேடணும். 2வது, வேதத்தை எழுதியிருக்கிறத தெளிவாய் அறிந்து உள்ளதா நம்ம சொல்ல தெரியணும். 3வது, ஆண்டவரை நியாயம் தீர்க்கிறதற்கு, யுத்தம் பண்ணுகிறதற்கு நம்ம அழைக்கணும். 4வது, நாம் புறக்கணிக்கப்படுவோம். சத்தியத்தை சொல்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, புறக்கணிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்திருக்கணும். 5வது, தேவனே நமக்காக யுத்தம் செய்வார், ஜெயம் கர்த்தருடையதே என்பதையும் நம்ம அறிந்திருக்கணும். 2வது, எசேக்கியா ராஜா அவர் ஸ்தானாபதியாய் அவர்
மோசமான ஒரு ஸ்தானாபதியாய் அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் அவர் வியாதிப்படுகிறார். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீ மரித்து போவன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு எசேக்கியா ராஜா ஜோம் பண்ணுறாரு. ஆண்டவர் அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். இதெல்லாம் கேள்விப்படுகிற பாபிலோன் ராஜா அங்கேருந்து ஸ்தானாபதிகளை எசேக்கியா ராஜாவை விசாரிக்கிறதற்காக அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாபிலோனுடைய ராஜா இவர் வியாதிப்பட்டிருக்கிற கேள்விப்பட்டு அவனுக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்புகிறார். லெட்டர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ்னு வச்சுக்கலாமே, அதுவும் கிஃப்ட்டும் சேர்த்து அவர் அனுப்புகிறார். 13ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா அவரை அங்கீகரிக்கிறார். அதாவது எதிரிக்கிட்டேருந்து கிஃப்ட் வருது, விசாரிப்பு லெட்டர்லாம் வருது. இவர் ஓகே வாங்க அப்படின்னு என்ன செய்யலாம், அவங்கள அங்கீகரித்து அவங்களுக்கு வேணால் நீயும் திருப்பி கிஃப்ட் கொடுத்தா அனுப்பியிருக்கலாம். இவர் என்ன செய்தார், தன்னுடைய பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கத்தையும் பரிமள தைலத்தையும் ஆயுத சாலையையும் பொக்கிஷ சாலையும் எல்லாத்தையும் அங்கே அவங்களுக்கு காண்பித்தார். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. சத்ருவுக்கு எல்லாவற்றையும் திறந்து காண்பித்து பெரிய தவறை அதை செய்தார். 2 நாளாகவும் 32:25 எசேக்கியா மனமேட்டிமையானார். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை, ஐயோ சாகப்போன எனக்கு ஆண்டவர் இப்படி ஜீவனை கொடுத்தாரேன்ற உபகாரத்தை நினைக்காம மனமேட்டிமை ஆனார்ன்னு சொல்லி பார்க்குறோம். 3வது அவர் பகுத்தறியல. எதிரி வராரு, அவர் நம்மளை கட்டியே பிடிக்கட்டுமே, எதுக்கு இதை செய்கிறான் அப்படின்றத அவர் பகுத்தறியவில்லை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 14 18 வசனங்களுக்கு பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி வராரு எசேக்கியா ராஜா கிட்ட. வந்துட்டு யார் வந்தா, எங்கேருந்து வந்தாங்க, உம்முடைய வீட்டில் என்னத்தெல்லாம் பார்த்தாங்கன்னு கேட்குறாரு. எவ்வளோ அழகாக க்ளீனாக கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இவர் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன், காட்டாதது ஒன்றுமே இல்லை, பாபிலோன்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உன் வீட்டில் இருக்கிறது, உன் பிதாக்கள் இத்தனை வருஷமாய் சேர்த்து வைத்தது, இது எதையும் ஒன்றும் மீதி வைக்காமல் பாபிலோனுக்கு கொண்டு போவாங்க. உன் பிள்ளைகள் சிலரும் பாபிலோனில் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பாங்க அப்படின்னு அவரங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நமக்கு எல்லாத்தையுமே அது எவ்வளோ அழகாக தேன் மாதிரி பேசட்டுமே, நம்ம எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நிதானித்து சோதித்து அறியாவிட்டால் நம்ம உள்ளதெல்லாம் இழந்து போய்விடுவோம். நீதிமொழிகள் 14:15 பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருப்பான். நம்ம எல்லாத்தையும் நம்புகிற பேதைகளாக இராமல் விவேகிகளாய் ஜாக்கிரதையாக இருக்கணும். எசேக்கியா ராஜா பண்ண தப்பு என்ன, எல்லாத்தையும் காண்பித்தார், மனம் மேட்டிமையாக இருந்தார், தேவ தயவை மறந்து போனார், பகுத்தறியவில்லை அப்படின்னு பார்க்குறோம். 3வதாக நம்ம ஒரு காரியம் பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். சத்ருவின் ஸ்தானாபதிகள் அவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுலேயும் இதே எசேக்கியா ராஜாவுடைய எக்ஸாம்பிளை தான் பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜா சிக்க ஆகிறதற்கு முன்பாக, அவர் வியாதிப்படுகிறதற்கு முன்பாக ஒரு சத்ருவை சந்திச்சார். அதை ரொம்ப அழகாய் கர்த்தருடைய கிருபையை கொண்டு கர்த்தரை நாடி அதை அழகாக டீல் பண்ணார். அதை பற்றி 2 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அசீரியா ராஜாவாகிய சனகரீப் அவருடைய ஸ்தானாபதியாகிய ரப்சாக்கேயை அனுப்புகிறார். அந்த எதிரியின் ஸ்தானாபதி வந்த உடனே முதல் விஷயம் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இவங்களுடைய கான்ஃபிடென்ஸை குவெஸ்சன் பண்ணுறார், இவங்களுடைய நம்பிக்கையை அங்கே கேள்வி கேட்கிறார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் கேட்குறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன பெருசாக நம்பிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறார். 29-30 வசனங்களில் எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சிக்காத படிக்க பாருங்க அப்படின்னு வந்த ஸ்தானாதிபதிகள், எசேக்கியா ராஜாவின் ஸ்தானாபதிகள்கிட்ட சொல்கிறாரு, தப்புவிப்பார் என்று சொல்லி
கர்த்தரை நம்ப பண்ணுவான், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையின் மேல் ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். இது பிசாசுடைய முதல் தந்திரம். கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் உள்ள நம்பிக்கையை அசைத்து பார்ப்பான். இல்லை, ஆதியாகமம் 3:1 சர்ப்பம் ஏவாள்கிட்ட அதுதானே கேட்குது, தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குது. மத்தேயு 4:3 மத்தேயு 4:6 இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கையை அசைக்க பார்க்குறான். பிசாசு சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்குங்க, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அந்த மேலே அந்த உயரமான அந்த இதிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தாழ குதிங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம சத்ருவுக்கு ப்ரூவ் பண்ண தேவையே இல்லை. ஸோ முதல்ல அவன் நம்முடைய கான்ஃபிடென்ஸ் அவன் கேள்விக்குறியாக ஆக்க பார்ப்பான். நம்ம அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். ரெண்டாவது, சாரமாரியாக பொய் சொல்லுவான். 2 ராஜாக்கள் 18:25 அந்த ரப்சாக்கே சொல்கிறான், இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க நான் வந்தேனா, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடைய சொன்னார். பாருங்க, ஆண்டவர் தான் சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய ஜனங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவர் போக சொன்னார், ஆண்டவர் சொல்ல சொன்னார் அப்படின்னா உடனே எத்தனையோ வருஷமாக பைபிளை படிக்கிறோம், எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஆனால் டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு உடனே அப்படியே அதை நம்பிட்டு பைபிள் வசனம்லாம் மறந்துடுது. ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு அதை நம்ம நினச்சிட்ருக்குறோம். இல்லை, கள்ள தீர்க்கதரிசிகள் அதை செய்வாங்க. எரேமியா 23:21 அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கள்ள தீர்க்கதரிசிகள் துணிகரமாய் பொய் சொல்லுவாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக அதை நிதானித்து அறிய தெரியணும். 3வது, தெளிவாக பேசுவான். அதாவது 2 ராஜாக்கள் 18 26 28 வரைக்கும், அதாவது அவங்களுடைய அந்த ரப்சாக்கையோடைய பாஷை, அவங்களுடைய நேட்டிவ் டங் சீரியன் லாங்குவேஜ். அப்போது அங்கே ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க எசேக்கியா ராஜா அவருடைய ஸ்தானாபதிகள்லாம், நீ உன்னுடைய பாஷையில் பேசு அப்படின்னு. ஆனால் அவர் யூத பாஷையில் உரத்த சத்தமாய் அவரங்க பேசுகிறத பார்க்கணும். தெளிவாக அதுதான் சொல்கிறேன். அதாவது அவன் பேசுகிற பேச்சு, இப்போ நமக்கு என்ன பேச்சு அப்படின்னா, நமக்கு விரோதமாய் வருகிற ரிப்போர்ட்ஸு, அப்பியரன்சஸ்ஸு, நீ குண்டா இருக்கிற, உனக்கு இது இல்லை, உனக்கு அது இல்லை, இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு தெளிவாக இருக்கும். உனக்கு இத்தனை தான் இருக்குது, உனக்கு அத்தனை தான் இருக்குது, உனக்கு அப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, தெளிவாக இருக்கும். இல்லை, அது நம்மை கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போக பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு சத்தமாக பேசுவான். அதுதான் பிசாசை குறித்து 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசு அவனவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஸோ சவுண்டு தான் அது அப்படி தெளிவாக இருக்கும். வெளிப்படுத்தல் 12:10 சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி அவனை பற்றி நம்ம பார்க்குறோம். அவனுடைய கோல் என்னென்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதும் பயமுறுத்துகிறதும் தான். ஸோ நல்லா புரிகிற மாதிரி பேசுவான். இன்றைக்கு யாருடைய வார்த்தை நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை நம்மை பயமுறுத்தாது. தேவன் எப்பெல்லாம் மனுஷரை சந்திச்சாரோ எடுத்தோடனே முதல் வார்த்தை பயப்படாதே அப்படின்னு தான் சொன்னார். ஸோ நம்மை பயமுறுத்துகிற ரிப்போர்ட்ஸ் அது தேவனிடத்துலேருந்து வரல, அது பிசாசினிடத்துலேருந்து வருகிறது. ஸோ அதற்கு எதிர்த்து நில்லுங்க. 4வதாக கெட்ட வார்த்தை பேசுவான். 2 ராஜாக்கள் 18:27 நீ யூத பாஷையில் பேசுன்னு சொன்ன உடனே அவன் அவ்வளோ கேவலமாக சொல்கிறான். நான் ஏன்பா அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெட்ட வார்த்தை சொல்லி அந்த இடத்துல இதுக்கா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 4:27 29 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டான்னு சொல்லி அந்த பிசாசுக்கு இடம் கொடாதீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் விட்டு அடுத்தாப்புல. ஸோ நம்ம கெட்ட வார்த்தை சொல்லுகிறது. அது இன்னொரு முக்கியமான வசனம் ஒன்று இருக்குது, யாக்கோபு 3:6 நாவும் நெருப்பு தான், அது என்னெல்லாம் செய்யுமா, முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுரும்,
நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. ஸோ நாவு அழிச்சிரும், ஒரு மனுஷனே அழிச்சிரும். அதே நேரத்தில் பேதுரு சொல்கிறாரு, நல்ல நாட்களை விரும்புறியா, ஜீவனை விரும்புறியா, உன்னுடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். நல்லதே பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுங்க. ஸோ நம்முடைய வாயிலிருந்து நரக அக்கினியினால் நம்முடைய நாக்கு கொளுத்தப்படாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 5வதாக அந்த ரப்சாக்கே பண்ணது தேவனை தூஷிக்கிறான். 2 ராஜாக்கள் 19:10 எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பின உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. தேவன் உன்னை ஏமாத்திடுவார், அதுக்கு நீ இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி அங்கே தேவனை ஒரு ஏமாற்றுக்காரராக அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆதியாகமம் 3:4 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே ஆதாம்கிட்ட சொல்லிட்டார், நீ இதை சாப்பிட்டன்னா நீ சாகவே சாவாய். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பம் ஏவாள்கிட்ட சொல்லுது, நீங்கள் சாகவே சாவது இல்லை. அங்கே தேவனை பொய்யராய், அவர் உங்ககிட்ட பொய் சொல்கிறாரு, அப்படின்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே பேசுகிறதை பார்க்குறோம். ஸோ அந்தி கிறிஸ்துவின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று தேவதூஷணம். வெளிப்படுத்தல் 13:6 அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து அது என்ன செய்யும், தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய வாசஸ்தலத்தை, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களை, அதுதான் தேவனை, அவருடைய நாமத்தை, நம்மையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தூஷித்து கொண்டே இருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சத்துரு என்னெல்லாம் செய்வான், நம்முடைய நம்பிக்கையை குறித்து அவன் அதை குறித்து ஒரு கேள்வியை கேட்டு அதை டவுட் பண்ண வைப்பான். 2வது கர்த்தர் அனுப்பினார் என்று போய் சொல்லுவான். நல்லா தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி ஆனால் நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் கொடுப்பான். அடுத்தது கெட்ட வார்த்தை பேசுவான், தேவதூஷணம் பண்ணுவான். எசேக்கியா ராஜா ரொம்ப அழகாக இதில் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறத பார்க்குறோம். முதலாவது அவர் என்ன செய்தார்னா, தானும் அமைதியாக இருந்து தன் ஜனங்களையும் அமைதியாக இருக்கும்படிக்கு அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 18:36 ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு ராஜா கட்டளையிட்டு இருந்தார். ஸோ யாத்ராமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸோ நம்ம கத்திட்டு கடந்தோன்னா ஆண்டவர் சார் நீ கத்தி முடின்னு ஹி ஹேஸ் டு வெயிட். ஸோ நம்ம அமைதலாக இருந்தால் கர்த்தரங்க யுத்தம் பண்ணுவார். 2வது எசேக்கியா ராஜா என்ன செய்தார்னா, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். 2 ராஜாக்கள் 19:1 ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். ஸோ தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நம்ம பார்க்கிறோம். 3வதாக அவர் ஜெப உதவியை நாடினார். 2 ராஜாக்கள் 19:2-5 தேவாலயத்து ஆசாரியர் மூப்பரை அழைத்து ஏசாயாவிடம் அனுப்பி விண்ணப்பம் செய்வீராக என்று சொல்ல சொன்னான். ஸோ ஜீசஸே என்ன செய்தார், அவருடைய அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து வாங்க என்னோட கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ப்ரேயர் ஹெல்ப் அவரங்க தேடினதை பார்க்கிறோம். ஸோ ஜெப உதவியை நாடினதை நம்ம பார்க்கிறோம். 4வதாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6, 7 ஏசாயா சொல்லி அனுப்புகிறாரு, பயப்படாதீங்க, அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன், நீ பயப்படாத, அவன் அங்கே போய் செத்துருவான் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறான். 5வதாக இவனுக்கு விரோதமாக லெட்டர் ஒன்று வருகிறது, அதை தேவனிடத்தில் கொண்டு போய் வைக்கிறான். அதாவது இதே மாதிரி பேசுனது மட்டும் இல்லாமல் எழுதியும் அனுப்புகிறான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14, 15 இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது. நமக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, வருகிற எழுத்தாக இருந்தாலும் சரி, அதை தேவனிடத்தில் கொண்டு போய் அவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கூட நல்ல பிள்ளை, அவளுக்கு விரோதமாய் தேவையில்லாமல் மொட்டை லெட்டர் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இதுதான் நாங்கள் செஞ்சோம். அந்த லெட்டரை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் திறந்து வச்சு ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் அழுதோம். இந்த காரியத்தை வைத்து தான் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி என்ன செய்தார்னா, நிருபத்தை வாங்கினார், அதை வாசித்தார்,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போனார். கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்தார். தேவனை புகழ்ந்தார். நீ தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறவர். உம்மை நிந்திக்கும் இந்த வார்த்தைகளை உங்கள் செவியை சாய்த்து கேளுங்க. உம்முடைய கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவரே இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதை கேளுங்க, நீங்களே பாருங்கன்னு சொல்லி தேவனை அழைத்ததை நம்ம பார்க்குறோம். ஆறாவதாக எசேக்கியா ராஜா செய்தது தனி ஜெபம், பர்சனல் ப்ரேயர் இருந்துச்சு. நம்ம என்ன செய்கிறோம் இன்னைக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன செய்தார், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்கள் கேளுங்க, நீங்கள் பாருங்கள், அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிங்க அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16லேருந்து 19 வரைக்கும் செய்கிறதை பார்க்குறோம். இங்கே எசேக்கியா ராஜா ஒரு ஸ்தானாபதியாய் செய்தது காரியங்கள் என்ன? முதல்ல அமைதியாக இருந்தார், தேவனுக்கு முன் தன்னை தாழ்த்தினார், ஜெப உதவியை நாடினார், தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார், நிருபத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் விரித்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்தார், தனி ஜெபம் செய்தார். ஸோ ஆண்டவர் இங்கே என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் அவரை என்கரேஜ் பண்ணுற வேர்ட்ஸ் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 19:34 என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன். முதல்ல வார்த்தையை தான் அனுப்புகிறார். 2வது தூதனை அனுப்புகிறாரு. 2 ராஜாக்கள் 19:35 கர்த்தருடைய தூதன் அசீரியர் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலையிலே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இவங்க ஜோம் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு தூங்கிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எதிரியோட பாளையத்தில் ஒருத்தன் கூட உயிரோட இல்லை, செத்த பிரேதங்கள் தான் இருக்குது. ஸோ தேவனிடத்துல நம்ம காரியங்களை கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக தூங்கவும் ஆண்டவர் நமக்கு செய்வார். அடுத்தது அவனுடைய சொந்த குமாரரே அவனை கொன்று போட்டாங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 36-37 இவர் அசீரிய ராஜாவாகிய சனகரீப் நினிவேக்கு போயிட்டாரு. தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாரு. தன் சொந்த தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலில் போய் கோவிலில் கும்பிட போகிறாரு. அவனுடைய குமாரரே பட்டயத்தால் அவனை கொன்று போடுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ இந்த நாளில் இந்த பிரசங்கத்துடைய சம்மரியை வேகமாய் பார்க்கலாம். நம்ம தேவனுடைய ஸ்தானாபதி 2 விதமாக தான் இருக்க முடியும். துரோகம் உள்ளவர்களாக இருக்க முடியும், இல்லாட்டி உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியும். உண்மை உள்ள ஸ்தானாபதியை பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தோம். எப்தா அவர் என்னெல்லாம் செஞ்சார், சண்டைக்கு வந்தவங்கிட்ட முதல்ல சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனார், சத்தியத்தை சத்தியமாக சொன்னார், தேவனை நியாயம் தீர்க்க அழைத்தார், இவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், தேவ ஆவியானவர் அங்கே யுத்தத்தையும் ஜெயத்தையும் செய்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது துரோகமுள்ள ஸ்தானாபதியாய் எசேக்கியா ராஜா. இவர் எதிரி பாபிலோன் ராஜா கிட்டேருந்து வர்றாங்க, எல்லாத்தையும் காட்டுறாரு. மேட்டிமை, பகுத்தறியலை, பொருளும் போச்சு, பிள்ளைங்களும் போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். சத்ருவன் ஸ்தானாபதி என்னெல்லாம் பண்ணுவான், நம்முடைய நம்பிக்கையை அசைக்க பார்ப்பான், பொய் சொல்லுவான், தெளிவாக பேசுவான், கெட்ட வார்த்தையாக சொல்லுவான், தேவனை தூஷிப்பான். உண்மையான ஸ்தானாபதியாக எசேக்கியா ராஜா என்ன பண்ணார், அமைதியாக இருந்தார், தேவனுக்கு முன் தாழ்த்தினார், ஜெப உதவியை நாடினார், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார், நிருபங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வைத்தார், தனி ஜெபம் செய்தார். தேவன் என்ன செய்தார், தன்னுடைய வார்த்தையை முதல்ல அனுப்பினார், தம்முடைய தூதனை அனுப்பினார். காலையில் எந்திரிச்சா எல்லாம் ஒருத்தனும் இல்லை. அந்த எதிரியானவன் சொந்த ஊரில், சொந்த கோவிலில், சொந்த பிள்ளைகளால் கொலை செய்யப்பட்டு மரித்து போனதை நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 3:8 அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:58 கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசைவில்லாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. ஸோ நம்ம உண்மையுள்ள ஸ்தானாபதியாய் தேவனுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.